நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு நல்ல மனுஷனாக இருந்தாரு. சரி நான் தான் சொன்னேன், இல்லை நான் ஒரு தடவை வந்துட்டோம், இருக்கிறத சாப்பிட்டுட்டு போகிறோம். பியூர்லி இஸ்லாம் மேலே தான் வந்து கன் பண்ணுவேன். இஸ்லாமில் எப்படி நான் வந்து கன்யோ பிஸ்னஸ், ஆனால் வந்து அடுத்தவனை வந்து அதை வந்து ஹார்ம்ஃபுல் ஆகக்கூடாது. அதனால நம்ம கிட்ட வந்து இப்போ பேக் பெயின் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா வந்து அதுக்காக சூப் இருக்கு என்கிட்ட, மாட்டுவாள் சூப். அது ட்ரை பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு பசிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 11:30 சம்திங் ஆகுது. ஸோ என் வண்டி ஓட்டுறான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து இந்த ஐடியாவை சொன்னான். இது எங்கே போகிற? கன்ஃபார்ம் உங்கள் அங்கே கடையே இருக்காது. போயிட்டு அன்னைக்கு ஒரு ஷூ கடை நடந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணுவான்னா எனக்கு தெரியும். அன்னைக்கு இப்படிதான் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து தண்டையார்பட்டு அந்த ஷூ அந்த எக்ஸிபிஷனுக்கு போனோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சுன்ட்டு. இதேதான், அது இதே நிலைமை தான் இதுக்கும் ஆக போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஏன்னா இவங்கிட்ட ஒரு வேலை கொடுத்தானா சூப்பரா செம்ம தம்பி வேற லெவல்ல பண்ணி முடிச்சிருவான். அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. 5:30 மணிக்கு சரியா, 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு அது பேர் என்னது 11 மணிக்கெல்லாம் மூடிடுவானுங்க. நீ என்ன இப்ப கழுவ போறியா? தொட்ட இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட். ஃபைனலி வி ரீச் ராயப்பேட்டா. ஸோ ஆக்சுவலாக எந்த கடைக்கு இந்த நாய் கூட்டின்னு வந்திருந்தான்னா பீஃப் ஆன் வீல்ஸ் அந்த கடைக்கு தான் கூட்டின்னு வந்திருக்கான். ஆனால் இவனுக்கு அந்த கடை எந்த கடைனே தெரியல. அதுதான் கேட்க போயிருக்கான். நான் தான் சொன்னேன், போய் வேற சீனுக்கு ஆகிட போதுனா போய் எந்த கடைன்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அந்த கடை மாதிரி தான் பார்த்தோம். ஸோ அந்த கடையாடா போய் கேட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அங்கே போய் என்னத்தை கேட்குறான் ஏது கேட்குறான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. எந்த கடையா? எந்த கடை? அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி லைட் எரியுது பாரு மேல, காருக்கு முன்னாடி, அதுதான் சின்னதா. ஓ அப்ப இது இல்லையா? சரி ஓகே மக்களே, கடையில மீட் பண்றேன். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்த டைம் லேட் இல்லை. ஸோ கடை வந்து மூடுற டைம் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை, அவ்வளோ இல்லை. இருக்கிறது அந்த அண்ணா என்ன சொன்னார்னா நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு நல்ல மனுஷனாக இருந்தாரு. சரி நான் தான் சொன்னேன், இல்லை நான் ஒரு தடவை வந்துட்டோம், இருக்கிறத சாப்பிட்டுட்டு போறோம். ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. ஆஹா, இனிமே உனக்கு மரியாதை இல்லடா. பசிக்குது அப்படின்னு சொன்னாரு. நாளைக்கு வந்து இருந்தீங்கன்னா பீஃப் மூளை அதெல்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் என்ன கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது வந்து 60 ரூபாய் தான். ஸோ பீஃப் தவாலும், பீஃப் தவா, பீஃப் பிரெயின், KFC பீஃபு, தவா கறி அண்ட் பீஃபில் பிரெட் ஆம்லேட், இந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். நான் வந்து என் பிஸ்னஸ் வந்து பியூர்லி இஸ்லாம் மேலே தான் வந்து கன் பண்ணுவேன். இஸ்லாமில் எப்படி நான் வந்து கன்யோ பிஸ்னஸ், ஆனால் வந்து அடுத்தவனை வந்து அதை வந்து ஹார்ம்ஃபுல் ஆகக்கூடாது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பியூர்லி வந்து அஜினோமோட்டோ, ஃபுட் கலருக்கு, இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால பீஃப் பர்கர்ஸ் வந்து பேட்டிஸ் வந்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் வீட்டில். வெளிலேருந்து வாங்க மாட்டேன். நான் வெளிலேருந்து வாங்க வந்து அவங்க என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது. ஷோகேஸில் ஒன்று இருக்கும், ஆனால் பேக்கில் ஒன்று இருக்கும் ஆடடு. ஓகேங்களா? அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அந்த ஐட்டம் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொன்று வந்து என்னோட பியூரிட்டியை வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ தவா எடுத்திங்கன்னா வந்து மற்ற கடையில் வந்து 100 கிராம் தவா வாங்கினீங்கன்னா அதுக்கு 60 கிராம் தவாலாம் உங்களால் சாப்பிட முடியும். 40 கிராம் வந்து நேச்சுரலாக நீங்கள் துப்பி விடுங்க, அதனால் ஜவ்வு கிவ்வு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஐட்டம் வந்து என் தவாவில் காட்ட முடியாது மோஸ்ட்லி. அண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் எல்லாமே. லைக் வந்து பீஃப் கட் ஆம்லேட், பீஃப் சாண்ட்விச், பீஃப் பர்கர்ஸ், பீஃப் ஃப்ராங்கி. ஸோ டிஃப்ரெண்ட் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த லெவலில் நான் எடுத்துன்னு போயிட்டேன் என் பிஸ்னஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து பீஃப் கெயின். இப்போதைக்கு அது காலி ஆயிடுச்சு, இன்ஷால்லா நெக்ஸ்ட் வந்தால் பார்த்துக்கலாம். அது பீஃப் கெயின் எல்லாம் வந்து பிஃபோர் 9 o'clock வந்தால் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஈவினிங் 6 நைட் 11:30 இருக்கும். ஆனால் வந்து ஏன் பிஃபோர் 9 வந்தால் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ 9க்கு மேலே வந்து மோஸ்ட்லி 1 by 1 ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு வந்துடும்.
அதில் தான் குவான்டிட்டிஸ் மூவ் ஆகும் என்கிட்ட. ஆனால் அப்போ அந்த டேஸ்ட்டுக்காக வந்து அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு மஸ்ட்டு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் குவாலிட்டி மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவேன், குவான்டிட்டி மேலே பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. பிகாஸ் மற்ற விட நான் பார்த்துக்கேன், குவான்டிட்டி வந்து அளவு மேலே போடுவாங்க, ஆனால் ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியாது, பாதி கீழே போகும் பாதி. ஸோ கஸ்டமரோட காசு இல்லாமல் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் தான். ஸோ அந்த காசு வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ 10 rupees ஆனால் எக்ஸஸாக வாங்கிடும், ஆனால் வந்து அந்த லெவலில் குவாலிட்டி கொடுங்க. கடை வந்து 3 years இருக்கும், இங்கே தான் இருக்கு 3 years. ஸோ நெக்ஸ்ட் கூட வந்து இன்னொரு ஐடியா இருக்கு எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. இன்ஷால்லா கூடிய அதுவும் ஓப்பன் பண்ணிடுவேன். வாங்க இன்ஷால்லா பண்ணிடலாம், டென்ஷன் இல்லை ப்ரோ. பிகாஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பீஃப் கிட்ஸும் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பீஃப்ல தான் வந்து அத்தனை உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பீஃப்ல தான் அவைலபிள் இருக்கு. மட்டன் சிக்கன்லாம் எடுத்தா சிக்கன்ல வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது டிசீஸ் வருது. ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுவாங்க சில டைம் சிக்கன் சாப்பிடாதுன்னு. பாயிண்டா இல்லையா? மட்டன் சாப்பிட்டா வந்து டாக்டரே கத்துவாங்க ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால் வருதுன்னு. ஸோ டாக்டர் சொல்லுற ஐட்டம் ஃபுட்டும் வந்து பீஃப் தான் சாப்பிட. ஸோ அதனால நம்ம கிட்ட வந்து இப்போ பேக் பெயின் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா வந்து அதுக்காக சூப் இருக்கு என்கிட்ட, மாட்டுவால் சூப். ஸோ அது ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாடி பில்டிங் ஃபிட்னஸ் எல்லாம் தேவைன்னா என்கிட்ட ஃப்ராங்கி, ரோல், பீஃப் பர்கர்ஸ் இந்த ஐட்டம் இருக்கு. பியூர்லி ஃபுல்லி ப்ரோட்டீன். எப்படி சொல்லலாம், நான் வந்து பட்டர், சீஸ், மென்ஸ்லாம் போட்டு பக்கா ஸ்டஃபிங்காக கொடுப்பேன். இப்போ என் நேம் வந்து அப்பாஸ், ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து பீஃப் ஆன் மீல்ஸ்லாம் வந்து இங்கே ஃபேமஸ், ராயப்பேட்டாலேயே ஃபேமஸ். பீஃப் ஆன் மீல்ஸ்னாலே எல்லாருக்கும் தெரியும். என்னோட கான்செப்ட் ஆனால் எவ்ரிபடி ஷுட் அஃபோர்ட். ஸோ அதனால வந்து என்னோட மேலே நீங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எனிதிங் ஃபார் 60. இந்தியன் ஸ்டைல்ஸ் வந்து எல்லாமே 60 தான். பீஃப் பர்கர்லேருந்து சாண்ட்விச்லேருந்து எல்லாமே 60. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் வெஸ்டர்னாக போகுங்க, பட்டர், சீஸ், மென்ஸ்லாம் போட்டுவேன்னா அது வந்து டிபெண்ட்ஸ். ஐட்டம் வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். A few moments later. ஸோ நான் வாங்கி இருக்கிறது என்னன்னா, நான் பிரெட் ஆம்லேட், அதாவது வந்து பீஃப் பிரெட் ஆம்லேட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது, அண்ணன் கடையில் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு இந்த சாஸ் பேக்கெட் ஆகவே மாட்டேங்குது, எங்கே போனாலும் பிக்கவே முடியல. இது பிச்சு கொடு, சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க, வேலை செம்மையாக இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எங்களை மாதிரி லேட்டாக வராதிங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா நிறைய சாப்பிட்லாம். எல்லாமே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி கிடையாது, எல்லாமே 60 rupees தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 200 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல வயிறு ஃபுல்லாக வேறு லெவலில் சாப்பிட்டு போகலாம். செம்மையாக இருக்கும். நான் எஸ்பெஷலி ஏன்னா பிரெட் ஆம்லேட் லவர் நான். ஸோ பீஃப் பிரெட் ஆம்லேட்னோடனே இந்த கடையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உடனே போய் ஒரு சாப்பிட்டு வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கு. நினைப்பீங்க என்னடா இது காலைல ஜிம்முக்கு போயிட்டு ஈவினிங் ஜிம்முக்கு போயிட்டு வந்து நல்லா லோட் பண்ணுறான்னுட்டு. அப்படி இல்லை, இது பியூர் ப்ரோட்டீன், நம்பலாம். ஸோ இப்போ நான் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்கிறது வந்து பர்கர். என்னடா அடுத்து மேய போகிறேன்னா பார்க்குறீங்களா? இல்லை, நான் டயத்தில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து இது கொத்து வித் இடியாப்பம் வந்து இப்போ அவனும் பீஃப் கொத்தா சொல்லியிருக்கான் சப்பாத்தியோட. அவன் எப்படி இருக்குன்னு அவன் வந்து புடுங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன இருந்தாலும் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றதோட அர்த்தம் கிட்ட புடுங்கி சாப்பிட்றதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. எனக்கு கண்ணை பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன மாதிரியே அந்த கடை இருந்தது அங்க. கடை இருந்தது, எதனா ஃபுட்டு என்ன இருந்தது, ஃபுட்டு அந்த அண்ணாவே சொன்னாரு, இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காதுப்பான்னு. இவன் முட்டு கொடுக்கணும், இவன் சொல்லிட்டான்ல, அதனால முட்டு கொடுக்கணும். ஆனால் உண்மையிலேயே கடை ரொம்ப ஒர்த்து. அந்த அண்ணா நிறைய பேசினாரு. நான் நிறைய வீடியோ எடுத்திருந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Cheers it on the glass.